இந்த ஒரு செஷன்ல கூட அதாவது இளைஞர்கள் யாவரும் அப்படின்னு சொல்ல போனா இளைஞர்கள் மட்டுமா ஒரு 13 வயசுல இருந்து 18 வயசுல எடுத்துக்கலாமா, இல்லாட்டி 18ல இருந்து 35 எடுத்துக்கலாமா? அதாவது இளைஞர்கள் என்று சொல்லும் பொழுது அதாவது சத்தியத்தில் தேர்ச்சி அடைந்த வயதினர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவது புதுசா கூட பேப்டிஸ்ட் எடுத்து நம்ம 2 வருஷம் வரைக்கும் ஆனவங்களுக்கு ஒரு முறை கூட வாய்ப்பு நம்ம கொடுத்துக்கிறோம் கமிட்டி சார்பாக. இன்றைய நாள் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் செஷன்ல கூட இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், இன்றைய ஃபர்ஸ்ட் செஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்க்குள்ள நம்ம கடந்து போறோம். இந்த ஒரு ப்ரோக்ராமுடைய பேர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன தெரியுமா? நேரடி கேள்விகள். நேரடி கேள்விகள் அப்படிங்கிறதுல நம்ம கடந்து போறோம். இந்த ஒரு ப்ரோக்ராம்ல கூட பங்கேற்கிறவங்க யாவரையும் அதை நமக்கு நடத்தி தருகிற சகோதரர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்கள் யாவரின் சார்பாகவும் வாழ்த்துகிறேன். கரவொலி எழுப்பி சகோதரர்களை கூட வாழ்த்துவோம். இந்த ஒரு நிகழ்வினை கூட நம்மிடையே நடத்தி தரும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர்கள் பிரதர் ஜேம்ஸ் பாஸ்கர், பிரதர் நிதின், பிரதர் பால் பாண்டி, பிரதர் புஷ்பராஜ், பிரதர் சத்யராஜ் மற்றும் பிரதர் தீபன் அவர்களையும் நம் யாவரின் சார்பாகவும் அன்புடன் ஸ்டேஜிற்கு வரும்படியாக மிக அன்போடு கூட வரவேற்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி வேற ஒண்ணு இல்ல, இது வரைக்கும் உங்களுக்கு கேள்விகள் கேட்டு சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ப்ரொவைஸ் பண்ணாங்க, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த நிகழ்ச்சி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அந்த கேள்விகளுக்குரிய பதில்களை உடனடியாக நேரடியாக சகோதரர்கள் தொகுத்து கொடுப்பதற்காக வந்திருக்கிறாங்க. எல்லாரும் முதலில் ஒரு சந்தோஷம் தெரியுது, எத்தனை கேள்வி கேட்டுருப்பீங்க. அதனால இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியதா இருந்துச்சுன்னா அதை தாராளமா கேட்கலாம். பதில் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க, பட் உள்ள ஒழிச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல எனக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கொஸ்டின்ஸ் கேளுங்க, பட் அந்த கொஸ்டின் எப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பர்சனல் கொஸ்டின்ஸ், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பர்சனலா இருக்கக்கூடிய விஷயங்கள் வேண்டாம். பட் நம்ம கேட்கிற கேள்வி பதில் கிடைக்கும் போது மத்த எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருந்தா கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே பிரயோஜனமா இருக்கும். சோ அதனால சகோதர சகோதரிகளுக்கு இப்ப டைம் கொடுக்குறோம், நம்ம நீங்க கேள்விகளை கேட்கலாம். நாங்க ஆக்சுவலா கேள்வி எப்படி எதிர்பார்த்திருந்தோம்னா, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்க எழுதி தருவீங்க இல்லையா, 3 கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதுல நீங்க கொடுக்கக்கூடிய பதில்கள் அதுல இருந்து கேள்விகள் எடுக்கலாம்னு நினைச்சிருந்தோம். ஆனா அதுல போதுமான அளவுக்கு இன்னும் சேரல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். அதே போன தடவை கொடுத்துருவீங்க நம்புறோம் கட்டாயமா. சோ அதனால அந்த கேள்விகள் இப்ப நம்ம பார்க்கல, அதற்கு டைரக்டா இப்ப என்ன பண்ண போறோம்னா கொஸ்டின்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க. எப்படி நம்ம போறோம்னு யோசிக்கிறேன்னா, கேள்விகள் கேளுங்க அப்படின்னு சொன்னா யாரும் ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டோம். யாராவது 2 பேர் கேட்டதுக்கு அப்புறம் நான் சொல்லி வந்துட்டு இருப்போம். அதனால இப்ப எப்படி கொண்டு போறான்னா டீம் வைஸ் போயிடலாம், அதான் பெஸ்ட். டீம் லீடர்ஸ் தயவுசெய்து எழுந்து இருக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளலாம். இருக்காங்களான்னு பக்கத்தான் டீம் லீடர்ஸ், ஒரு லீடர் இன்னும் காணும். ஓகே, இவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தறலை கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உட்காந்துக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கைகளுக்கு மைக் சேரும். டீம் வைஸா போய்க்கிறது பெட்டரா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம டீம் வைஸா போய்க்கலாம். சோ முதல்ல இந்த பக்கத்தை ஆரம்பிக்கலாம். டீம்ன்றது லைவ் கொஸ்டின்ஸ், என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக, அல்லது எல்லாருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் பிரயோஜனமாக நான் இந்த கேள்வியை உங்களுக்கு கேட்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கேட்கலாம். உங்களோட டைம் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. எபேசியில் தீமோத்தேயு என்ற அணியில் இருந்து யார் கேள்வி கேட்க போறாங்க? எல்லாரும் பக்கத்துல பாத்தீங்கன்னா எட்டு பண்றது. அன்பு சார் ஒரு பாத்த கைதிகளை தரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு கேட்கல பேரு. ஈவில் ஸ்பீக்கிங் சபைக்குள்ளார எந்த மாதிரி பாதிப்பு வருது, அதை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம்? நல்ல அருமையான கொஸ்டின் பேர். இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்முடைய அன்பு சோழர்கள் யாரு பதில் கொடுக்கறதுங்கிறத தீர்மானித்து, அன்பு சார் பால்பாண்டியன் அவர்கள் எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய காரணத்தால், ஈவில் ஸ்பீக்கிங் எக்ஸ்பர்ட் இல்லைங்க, ஈவில் ஸ்பீக்கிங் என்ற டாபிக்கு பதில் கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய காரணத்தால சகோதரரை அன்புடன் இப்பொழுது நாம் அழைக்கிறோம். மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்டுருங்க.
ஏன்னா நான் ஒண்ணு சொல்ல வந்தேன், அதுங்களோட பேசி என்ன பண்ணிட்டாருல்ல. மறுபடியும் கொஸ்டின். ஈவில் ஸ்பீக்கிங் சபையில எப்பேற்பட்ட பாதிப்புகளை கொண்டு வருது, நாம அதை எப்படி மேற்கொள்ளலாம்? அதாவது சபையில எப்படி எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வரும்னா, சபையை ரெண்டா பிரியற அளவுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு ஈவில் ஸ்பீக்கிங்கிறது என்ன பண்ணணும்னா பாதிப்பை கொண்டு வரும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஈவில் ஸ்பீக்கிங் பண்றோம்னா, பேதுருவை நம்ம படிச்சு பார்க்கும்போது அங்க பேதுரு தெளிவா எழுதுறாரு. அவர் செதறி போன சபைகளுக்கு எழுதும்போது, நீங்க களங்கம் இல்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியா இருங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? அது எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சகலவித புறங்கூறுதலையும் விட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க என்னவாகவே மாறுறீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தையாகவே மாறுறீங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒருவருக்குள்ள ஈவில் ஸ்பீக்கிங் வருதுன்னா அவர் எந்த விதத்திலையும் சுத்தமாகவே வளர்ச்சி அடையவே இல்லைங்கிறது தான் அதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது தேவன் விரும்பாத ஒரு காரியம். ஈவில் ஸ்பீக்கிங் பண்ற மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் தேவனுடைய பிள்ளை இருக்க மாட்டாரு. டைரக்டா அவர் சாத்தானுடைய பிரதிநிதியாக தான் இருப்பாருங்கிறத தெரிவிச்சுக்கணும். அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஈவில் ஸ்பீக்கிங் கடந்து வருதுன்னா, கடந்து வரக்கூடிய சகோதரன் தான் அது என்னவா இருக்காருன்னா முழு பொறுப்பா இருக்கிற அதை சொல்றாரு பாத்தீங்களா, அவரை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கடந்து வருதுன்னா தேவன் நமக்கு கொடுத்த ஆவி அங்க என்ன பண்ணணும்னா சரியா செயல்படணும். அந்த ஆவியை வைத்து நம்ம அதை என்ன பண்ணணும்னா சரி பண்ணணும். வேத வசனங்கள், கேட்டுக்கொண்ட பாடங்கள், இதன் வழியா நம்ம என்ன பண்ணலாம்னா சரி பண்ணலாம். ஓகே, பிராக்டிகலா அப்படின்னு பார்க்கும்போது எக்லீசியாஸ்ல இருந்து ஈவில் ஸ்பீக்கிங் வரும்னா எய்தர் ஃபோன் கால்ல வரும், இல்ல நம்ம கிட்ட நேர்ல இன்னொரு தேர்ட் பர்சனை பத்தி பேசுவாங்க. எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபோன் கால்ல வருது அப்படின்னா எதிரில் பேசக்கூடிய பிரதருக்கோ சிஸ்டருக்கோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பிரதரை என்ன பண்ணலாம்னா கான்ஃபரன்ஸ்ல எடுத்துடலாம். ஏன்னா அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா பாதிப்படையுது. பேசி அவரை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எதிரில் பேசுறவரு இல்ல பிரதர், நம்மளால சபையில இஷ்யூ தன்னுடைய ஈவில் ஸ்பீக்கிங் என்ன பண்ணுவாருன்னா அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமேல் அந்த ஈவில் ஸ்பீக்கிங் பாயிண்ட் திரும்ப என்ன பண்ண மாட்டாங்க. நேர்ல பேசும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சகோதரன் இல்லாத போது அவர் குறித்து பேசுறது அவதூறு, தவறு. அவர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா பேசினா நலமா இருக்கும்னு ஹார்ட் டு ஹார்ட் ஓப்பனா பேசணும் வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட அந்த ஈவில் ஸ்பீக்கிங் திரும்ப என்ன வராதுன்னா கடந்து வராது. நம்முடைய தனிப்பட்ட வஸ்திரத்தை நம்ம கரைபடாம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா. பிரதர் சின்ன அடிஷனல் பாயிண்ட். பவுல் எழுதும்போது பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றும் விட்டு விலகுன்னு எழுதுறேன். பொல்லாங்கை விட்டு விலகுல, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றும் விட்டு விலகு. ஸோ கிளியரா ஈவில் ஸ்பீக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது நம்ம படிச்சிருக்கோம் நிறைய. அதாவது தப்ப மட்டும் இல்ல, ஒருவேளை ஒருத்தர் தவறு செய்திருந்தாலுமே அந்த தவறை நம்ம எடுத்து பேசுறது கூட என்னதான் ஈவில் ஸ்பீக்கிங் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ அன்பு சகோதரர் நிதின் ஆகாஷ் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். அது யாரா இருந்துட்டாலும் சரி, அது நாம கடந்து போனதை தவிர துளி கூட காது கொடுத்து கேட்கக்கூடாதவர்களாக நாம இருக்கிறது முயற்சி. ஓகே, ஈவில் ஸ்பீக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஈவில் ஸ்பீக்கிங் உங்ககிட்ட யாராவது பேசுறாங்கன்னா நீங்க எந்த ரியாக்ஷனும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த கண்டென்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அந்த பேசக்கூடிய சகோதரனை கொஞ்சம் கைட் பண்ணுங்க. கொஞ்சம் நலமானதை நம்ம பேசலாம். நம்ம மற்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சிக்கான ஏதாவது விஷயங்கள் இருந்தா நம்ம அதை பார்த்து வரணும். அந்த மாதிரி அவங்ககிட்ட நீங்க கொஞ்சம் பேசுங்க. அவர் பேசுற கண்டென்ட்டுக்கு உங்க ரியாக்ஷனும் கொடுக்காதீங்க. சொல்ற புரியுது, ஆனா கண்டிப்பா வருவோம் உங்ககிட்ட. ஓகே ஓகே, பிரதருடைய கொஸ்டின் நான் என்னுடைய பதில் கொடுத்துறேன். ஈவில் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது சபையை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கேள்வி. சகோதரர் பதில் கொடுத்துட்டாங்க. கடைசி ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்றேன். ஈவில் ஸ்பீக்கிங் கட்டாயமா எக்லிஷியாவை பாதிக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் அதை பாதிக்காம இருக்கிறது, அது பாதிக்க கூடாது. ஏன்னா ஈவில் ஸ்பீக்கிங் பேசுறவங்க பேசுவார். பட் அந்த பேச்சு நம்மளையும் எக்லிஷியாவும் பாதிக்காம இருக்கணும்னா அரசியல் அன்பு சார் புஷ்பராஜ் சொன்ன பாயிண்ட் தான். சிம்பிள் விஷயம். யார்கிட்ட ஈவில் ஸ்பீக்கிங் வருதோ அவங்க நினைச்சாங்கன்னா அதை தடுத்துடலாம். யார் ஈவில் ஸ்பீக்கிங் பேசுறாங்களோ அவங்க நினைச்சா இல்ல. யார்கிட்ட ஈவில் ஸ்பீக்கிங் பேசுறாங்க, ஒருவேளை உங்க காதுக்கு வருது ஈவில் ஸ்பீக்கிங் அப்படின்னா நீங்க நினைச்சீங்கன்னா அதை நிறுத்திக்கலாம். ஆனா நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா அது சபையை பாதிக்கும். அப்ப சபையை ஈவில் ஸ்பீக்கிங் பாதிக்காம இருக்கும்னா யார் யார் காதுக்கெல்லாம் ஈவில் ஸ்பீக்கிங் வருதோ அவர்கள் அந்த ஈவில் ஸ்பீக்கிங்க
காது கொடுத்து கேட்டீங்கன்னாலே கட்டாயமா அது எக்லிஷா பாதிக்கும். அப்ப ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பவர். ஏன்னா ஈவில் ஸ்பீக்கிங்கிறது எப்படி சாத்தானுடைய மிகப்பெரிய பவரோ அந்த மாதிரி ஈவில் ஸ்பீக்கிங் ஸ்டாப் பண்றதுங்கிறது ஒரு பெரிய பவர் தான். அந்த பவரை தேவன் நமக்கு பரிசுத்தாவின் மூலம் கொடுத்திருக்காரு. ஸ்டாப் பண்ணுங்க. நாங்க சமீபத்தில் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருந்தோம். சகோதரர் சொன்ன மாதிரி தான் ஒரு கால் வந்துச்சு, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நைட் ஒரு 10 மணி இருக்கும் ட்ரை பண்ணோம். சம்பந்தப்பட்ட ஆளை லைன்ல எடுத்து 2 பேர்த்து லைன்ல வச்சு பேசுங்கன்னா பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம காருக்கு ஈவில் ஸ்பீக்கிங் வருது அப்படின்னா நம்ம கண்ணு முறை தெரியுதுன்னு சொன்னா நாம நினைச்சா அதை எக்லிஷியாவை பாதிக்காம தடுக்கலாம் என்பதை சகோதரருக்கு பதிலாக நாங்க கொடுத்துட்டோம். சோ அடுத்த கொஸ்டின்ஸ் போனா அடுத்த டீம் ஒரு டீமா முடிச்சுட்டு அப்புறம் வரும்போது பாத்துக்கலாம். சோ எகிப்தில் யோசேப்பு டீமுடைய கேள்விகளை கேட்கலாம். இங்க அன்பு கை தூக்கிட்டாங்க. அங்க பிரதர் முதல்ல. கைத்தட்டல பிரதர் எதிர்த்து கேள்வி கேட்கறது. என்னோட கொஸ்டின் என்னன்னா, லூக் 6வது அதிகாரம் வசனம் 38 சத்தமா இன்னும் கொஞ்சம் படுத்து. நீங்க எந்த அளவில் அளிக்கப்படுகளோ உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிருக்காங்க. இது சரியான எனக்கு ஒரு பதில் நீங்க கிடைக்கல எனக்கு. நான் வந்துட்டு டெய்லி இந்த மாதிரி அவங்களுடைய டெய்லி போட்டுருக்கேன். ஒரு 200 பேர் போய் சேரும். இதுல வந்துட்டு ஒருத்தர் பதில் கேட்டாங்க. நான் பதில் சொல்லல அவங்களுக்கு. இது சரியான பதில் எனக்கு வேணுங்க கேட்கறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். 38வது வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி. இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு நம்ம கிட்ட, வேணா அவரே அழைக்கலாம் நினைக்கிறேன். கடைசியா கூப்பிடுறாரு. அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அலைந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இந்த விஷயம் நீங்க எதை பத்தி சொல்றதா நினைச்சுக்கிறோம்னா, உலகப்பிரகாரமான ஆஸ்தி உலகப்பிரகாரமான பொருட்கள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆக்சுவலி அப்படி இல்லை. அப்படி அனுபவர்கள் யார் ஸ்டார்ட் பண்றீங்க? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வசனத்துல ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வசனத்துல ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை எப்படி போயிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வசனத்தினுடைய பேக்ரவுண்ட் என்னன்றதை நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். எந்த சூழ்நிலையில இல்ல எந்த ஒரு உதாரணத்துக்காக அந்த ஒரு காரியம் அங்க அந்த வசனம் பேசப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு விரோதமா செய்யறவங்கள மன்னிக்கணும்ன்றதை பத்தி நம்ம யாரும் என்ன பண்ணிருக்கிறாரு பேசிருக்கிறாரு. அவங்களுக்கு எப்படி இரக்கம் காமிக்கணும், அவங்களுக்கு எப்படி அன்பு காமிக்கணும், அவங்க எப்படி மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அப்பதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் கலந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ. சோ இது எந்த அளவு அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ, நாம மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு இரக்கம் காமிக்கிறோமோ அதன் அடிப்படையில தான் நமக்கு என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனிடத்திலான மன்னிப்பும் இரக்கமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதான் இங்க சொல்லப்பட்டிருக்கதான் நம்ம பார்க்கிறோம். ஓகே, சோ பிரதர் கொடுத்த கேள்வி நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வசனத்தை படிச்சோன்னே இந்த வசனத்துல எதை பத்தி போட்டிருக்குன்னு நம்ம நினைச்சுட்டோம்னா, நம்ம நிறைய தேவனுக்கு கொடுத்தா தேவன் நமக்கு நிறைய திருப்பி தருவாருங்கிறதுக்காக பெயர் சபைகளில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வசனம். ஆனா இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவரை பத்தி பேசவே இல்லை. அவர் பேசின விஷயம் முந்தின வசனங்கள் இருக்கக்கூடிய மன்னிக்கிற விஷயம். நீங்க எந்த அளவுக்கு அதிகமா ஒருத்தருக்கு மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மன்னிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அங்க பேசுறத தவிர உலக பிரகாரமான விஷயங்களையோ பணம் காசை பத்தி அந்த வசனம் வந்து பேசல அப்படிங்கிறது தான் நம்முடைய பதில். அடுத்ததாக இந்த ஒரு சான்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் டைம் நம்ம பார்க்கலாம். பவுல். ஓகே பிரதர். கைத்தறல்கள் பலமாக இல்லை. சகோதரர்களுக்கு கிறிஸ்டின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னாக்கா பரிசுத்தவான்கள் மத்தியில ரொம்ப ஒரு அற்புதமாக நம்ம பிதாவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்ம மகிமைப்படுத்தணும். இப்போ முடிகிற தருவாயில் வந்திருக்கும் இந்த 3 நாள் மாநாடு முடியும் போது இதை முடித்துட்டு நம்ம பயணம் மேற்கொள்ளும் போது லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள்னு சொல்லலாம், சத்தியத்தை அறியாத இருக்கிறவங்களை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்?
ஆம், எந்த விதத்திலும் சொல்ல முடியும். கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா கேட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நம்ம கன்வென்ஷன் முடிச்சுட்டு போய் மற்ற ஜனங்களை பார்க்க போறோம். அவங்களுக்குள்ள நம்ம போயிட்டு பயணம் பண்ண போறோம், வாழ்க்கை வாழ போறோம். ஓகே ஓகே ஓகே. வேலை மேல மற்ற எல்லா காரியங்களுக்குள்ள நம்ம அவங்க இல்லாம நம்ம எதுவும் பண்ண முடியாது. ம். இப்ப அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க எப்படி நம்ம அதை ஒரு எந்த பிரச்சனைகள், ஏதாவது ஒரு பிரச்சனை பாடுகள் வரும்பொழுது ஒரு புது சிஷ்யா இருந்தா நம்ம எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும் சுருக்கமா சொல்லணும். ஒரு வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் வாசிடுறேன், சிவர்கள் அதுக்கப்புறம் பதில் கொடுப்பாங்க. இதுக்கு கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படியாக. நம்முடைய அன்பு சகோதரர் கேட்ட கொஸ்டின் சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க இல்லாம நம்ம இருக்க முடியாது, அவங்க நமக்கு தேவை. அவங்க மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்கள் மத்தியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்க சொல்லியிருக்காரோ அப்படி இருக்கணும். அவங்க செய்யக்கூடிய சடங்குகள், பாரம்பரியங்கள், தவறான காரியங்களுக்கு நம்ம போகக்கூடாது. அவங்க மத்தியில இருப்போம், ஆனா அவங்க மத்தியில நம்ம மாசற்றவர்களா இருக்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் இருந்தா கூட அவருடைய கேரக்டர் பிதாவாகிய தேவனுடைய கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி அவர் இருந்தார். அதே மாதிரிதான் நாம கூட மற்ற ஜனங்கள் மத்தியில் இருக்கும்போது எப்படி இருக்கணும்னா, சத்தியத்தின்படி நடக்கணும். சத்தியத்திற்கு புறம்பா மற்ற ஜனங்கள் நடக்கும்போது நாம இதை கலந்து கொள்ளக்கூடாது. அதே சமயத்தில் அவங்க தவறான வழியில போறப்ப அந்த தவறான வழியில் நம்ம போகக்கூடாது. அவர்கள் மத்தியில நம்ம எப்படிதான் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாக நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் நம்ம அடிமைகள் கிடையாது. அதே சமயத்துல எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்துற ஜனங்கள் மத்தியில அவங்க சொல்றாங்கிறதுக்காக சத்தியத்தை விட்டு கொடுக்காம தேவனுடைய நாமத்தையும் கிறிஸ்துடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தும்படியாக ஒவ்வொரு சிச்சுவேஷன் நம்ம இருந்தா அதுதான் தேவன் நம்ம கிட்ட இந்த உலகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியமா இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெரிவிச்சு கொள்றேன். வேற அடுத்த நெக்ஸ்ட் போலாமா? வேற பதில் இருக்கா? ஓகே. நீங்க மினிஸ்ட்ரி பண்றத பத்தி எதுவும் கேக்குறீங்களா? அதை தொடர்ந்து பிரதர் உங்களுக்கு எதுதான்? ஊழியம் பண்ணணும் மாதிரி இல்லை, இந்த நம்ம ஓகே, தேங்க்யூ சொன்ன மாதிரி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து ஸ்தேவான் டீம், எருசலேமில் ஸ்தேவான். ஆடியன்ஸ் மட்டும் கைத்தறல் கொடுக்குறாங்க, டீம்ல இல்ல. ஓகே குட். நம்ம உலக தோற்றத்துக்கு முன்குறித்தவர்கள் அப்படி சொல்லி வசனம் இருக்கு, முத்திரிக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லி வசனம் இருக்கு. அப்படி இருக்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு இவர்கள் தான் சபையில போயிருவாங்க அப்படிங்கிற இவங்க தான் அப்படிங்கிற எது தெரியுமா தெரியாதா? நம்முடைய அன்பு சகோதரர் தீபன் அவர்கள் இதை குறித்து பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்து பல ஊர்களில் சென்று பல சப்ஜெக்டும் எடுத்திருக்கிறார். இருந்தாலும் சுருக்கமாக இப்ப இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாது. நம்முடைய அன்பு சகோதரர் தீபன் அவர்களை என்னுடன் அழைக்கிறோம். சிஸ்டர் கேட்டுட்ட கேள்வி என்னுடைய சஜஷன் எதுக்கு நான் சொல்றேன். தேவனுடைய முன்னறிதலின் குறிச்சு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கேள்வியை நீங்க முன்னாடி வச்சிருக்கீங்க. வெதர் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய பாடமாகவும் அநேக விஷயங்களாகவும் நம்ம பார்க்கணும். பட் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் 6th வால்யூம்ல பிரதர் ரசல் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் 1,44,000 என்கிற லக்கத்தை என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே முன்குறிச்சிருக்காரே தவிர்த்து இன்னார் யார் என்பதை தேவன் என்ன பண்ணுகிறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்குறிக்கிறது இல்லை. ஏன்னா தேவன் நீதியுள்ள தேவன். அப்படி அவர் செய்கிறவராக இருந்தார்னா அது அவர் பார்ஷாலிட்டி பார்க்கிற மாதிரி ஆகும் அப்படின்றத ஒரு சுருக்கமான பதில். சோ இதை குறித்து ஒருவேளை எக்லீசியாஸ்ல ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் கூட டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பிடிக்கும்போது இதை பேசிக்கிட்டு இருந்தோம். ஓகே, இதே விஷயத்த அதாவது 1,44,000 பேர் இன்னார்தான் அவர் தேவன் அறிஞ்சு வச்சிருந்தாருன்னா ஒருவேளை என்ன நடந்திருக்கலாம்னா அவங்களுக்கு மட்டும் அழைப்பு போயிருந்திருக்கலாம். இப்போ எல்லாருக்குமே ஒரு அழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அதனாலே கூட அவர் அவருக்கு அந்த ஞானம் இருந்தாலும் அவர் அதை அறிஞ்சிக்க விரும்பல அப்படின்றதுதான் அதுக்கான ஒரு சின்ன அடிஷனல் பாயிண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு தேவனுடைய அந்த ஒரு ஞானத்துல என்ன பிக்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, ஞானஸ்தானத்துல
அநேக சகோதர சகோதரிகள் 8 சகோதர சகோதரர்கள் உடன்படிக்கை எடுத்தாங்க. அப்படின்னா அவங்க அழைக்கும் போதே தேவன் என்ன அழைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா சபை வாய்ப்புக்கு அழைக்கிறாரு. பட் ஒருவேளை அவர்களுடைய முடிவை தேவன் முன்கூட்டியே அறிந்து கொண்டார் என்றால் நாம அது தேவனுடைய பார்வையில் எப்படி ஆயிரும் பாத்தீங்கன்னா அது நீதி இல்லாம என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா இருக்காரு. பட் ஆனா அல்டிமேட்டா தேவன் என்னதான் பண்ண போறாரு, அவர் தான் செலக்ட் பண்ண போறாரு. இன் டியூ கோர்ஸ் அவங்க கிறிஸ்துவின் சாயல நெருங்கும் போது தேவன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க போறாரு. ஆனா ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இதை செய்வதற்கு தேவனுக்கு வல்லமை இல்லாம கிடையாது, சர்வ வல்லமையும் உண்டு. ஆனா எந்த விஷயம் அவருடைய நீதி எனக்கூடிய குணாதிசயத்தோட கான்ட்ரடிக்ட் ஆகுதோ அதை தேவன் என்ன பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம செய்யறது இல்லை அப்படின்றத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஓகே, எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்தை கோட் பண்ணியிருந்தாங்க சகோதரி. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டபடிகள் இருக்கு. அது நம்ம தெரிந்து கொள்ள நம்முடைய புது சிருஷ்டியை தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கார் என்பதையும் தயவுசெய்து குறித்துக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மோரியாவில் ஈசாக்கு 2 பேர் ஒரே சமயத்தில் கை தூக்கின காரணத்தால் எந்த டீம் அதிகமா கை தட்டுறீங்களோ அந்த டீமுக்கு வாய்ப்பு போகும். உங்க டீம்ல யாருமே கை தட்டாத காரணத்தால் நல்லா பலமா தட்டுங்க. இப்போ வந்து தீமை பேசுதல்ன்ற நம்ம சொல்லியிருக்கோம். ஒருத்தரை பத்தி நன்மையான காரியத்தையும் சரி இல்ல தீமையான பேட் காரியத்தை பேசினாலே தீமை பேசுதல். இப்போ வந்து ஒரு சபையாராக ஒரு பொறுப்புல வச்சிருப்பாங்க எல்டர் அண்ட் டீக்கன்ஸ. அவங்க சபையில இருக்கிற ஒரு சகோதரனை பத்தி அவருடைய நன்மையும் தீமையும் இவர் இப்படி இருக்காரு அப்படின்றத பேசுறது அது தீமை பேசுதலா இருக்குமா? ஓகே பிரதர், தீமை பேசுதல் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை குறித்து பார்க்கும்பொழுது நாம என்ன பாக்குறோம்னா ஒருத்தர் உண்மையாவே தப்பு பண்ணிட்டாரு, அந்த தவறை எடுத்து சொல்றது கூட தீமை பேசுதல் தான் அப்படின்னு சகோதரர் விளக்கம் கொடுக்குறாரு. ஆனா இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. அந்த விதிவிலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சபைக்கோ மற்ற புதிய சிருஷ்டிகளுக்கோ அவர்களுடைய ஆவிக்குரிய என்ன சொல்றது வாழ்க்கைக்கு ஆபத்து வரக்கூடிய பட்சத்துல அந்த உண்மைதான் ஆக்சுவலா அந்த உண்மையான விஷயத்தை எடுத்து சொல்வது என்பது என்ன ஆகாது, தீமை பேசுதல் இல்ல. உதாரணத்துக்கு 3 யோவான் எடுத்துங்க. யார பத்தி யோவான் பேசுறாரு? தியோத்திரப்பை பத்தி சொல்றாரு. ஏன் சொல்றாரு? பேரை சொல்லி என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா அதை சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் அப்போஸ்தலனாகிய யோவானை சபைக்குள்ள என்ன பண்ணலைங்க, விடல. அப்படின்னா அந்த இடத்துல அந்த உண்மையை சொல்லக்கூடிய பட்சத்துல அது என்ன ஆகாதுன்னா தீமை பேசுதல் ஆகாது. ஆனா இந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் வாயை திறக்கணுமே தவிர்த்து சபையின் ஊழியர்கள் மட்டும் இல்ல மற்ற அங்கங்கள் கூட சபைக்கு ஆபத்து என்று வரும்பொழுது மற்ற புதிய சிருஷ்டிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்து எண்ணக்கூடிய வரக்கூடிய பட்சத்துல சொல்லலாம். மற்ற எந்த இடத்துலயும் நாம பேசக்கூடாதுன்றதான். ஓகே, சோ நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறதுல, நல்ல விஷயமா இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் ஒருத்தருடைய பேரை கிடைக்கக்கூடிய நோக்கத்தில் பேசும் எல்லாமே ஈவில் ஸ்பீக்கிங் தான். அந்த விஷயம் அது உண்மைதான் நடந்திருக்கு. அந்த விஷயத்த ஒருத்தர் ஆதாயப்படுத்திக்கிறதுக்காக எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் உண்மையா இருந்தா கூட பேசக்கூடிய நோக்கம் தவறா இருக்கு, அவருடைய பேரை கெடுப்பதற்காக பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அது ஈவில் ஸ்பீக்கிங் தான். இப்போ உதாரணத்துக்கு நியூஸ் பேப்பர்ல எடுத்து படிச்சீங்கன்னா பேசுற எல்லாமே ஈவில் ஸ்பீக்கிங் தான். ஏன்னா ஒரு கட்சி ஒரு கட்சி தப்பா பேசும், இதெல்லாம் ரசல் பேர் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ். பட் ஈவில் ஸ்பீக்கிங் ஏன்னா பப்ளிக்கா பேசிடுறாங்க. பட் அதே சமயத்துல தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு சகோதரன் உண்மையாலுமே செய்த தவறை தவறான நோக்கத்துக்காக எடுத்து ஒருத்தர் பேசுறாருன்னா தட் இஸ் கால்ட் ஈவில் ஸ்பீக்கிங். சோ அந்த இன்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இன்டென்ஷன் தப்பா இருந்தா கண்டிப்பா தப்பு தான். அதான் சகோதரர் சொன்னார், ஊழியக்காரர்கள் கண்டிப்பா எக்லிஷியா ஊழியக்காரர் என்ன பண்ண மாட்டாங்க, தப்பான இன்டென்ஷன்ல அப்படி பேச மாட்டாங்க. ஒருவேளை இன்டென்ஷன் தப்பா இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ற உரிமை உங்களுக்கு இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கொள்றோம். இந்த விதிவிலக்கு அப்படின்னு பிரதர் சொல்லும் பொழுது இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னா சபையினுடைய மூப்பர்களுக்கு தான் அந்த விதிவிலக்கு வந்து ப்ராப்பராகவே அப்ளிகபிள் ஆகும். ஏன் அப்படின்னா சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடுகளுடைய நிலைமை யாருக்கு அறிஞ்சு வச்சிருப்பாரு அப்படின்னா அந்த மூப்பர் அறிஞ்சு வச்சிருப்பாரு. ஸோ எந்த ஆடுக்கு எந்த ஆடாக்கு ஒரு இடர்கள் ஏற்படுது அப்படின்றது அவர் தெரியக்கூடிய பட்சத்துல அதற்காக அவர் அந்த காரியங்களை அங்க பேச வேண்டியதாக இருக்கும் தனிப்பட்ட. ஸோ இதை நம்ம எல்லாருமே எடுத்துக்கிட்டு நான் வந்து அவரை காப்பாத்துறேன் அதனால நான் அதை போய் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஹேண்டில் பண்ணக்கூடாது. இந்த விதிவிலக்கு மோஸ்ட்லி யாருக்கு தான் சூட் ஆகும்னா சபையோட எல்டர்ஸ் தான் சூட் ஆகும். தேங்க்யூ.
ஓகே. அடுத்ததாக பாபிலோனில் தானியேல். இதுல ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். எந்த டீம் அதிகமா கை தட்டிட்டு இருக்கீங்கன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி இருந்து. அதனால இருங்க என்ன கொடுக்க போறோன்னே தெரியல, அதுக்குள்ள கை தட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. யார் நல்லா கை தட்டி இருக்கீங்களோ அவங்களுக்கு மறுபடியும் அடுத்த ரவுண்ட்ல கொஸ்டின்ஸ் வரும். அதனால இப்ப என்ன பண்ண போறீங்க? ஓகே, பாபிலோனில் தானியேல் டீம்ல இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் கடைசி கொஸ்டின் சகோதரி. இல்ல இது வந்து என்னன்னா நம்மளை பத்தி பேசுறாங்கன்னு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்களை பத்தி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த டாபிக் வந்து ரீச் ஆயிடுது, உங்களை பத்தி இப்படி போகுது அப்படின்னு. சோ அது வந்து அவங்களோட லைஃப் அது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா எடுத்துக்கிறாங்க. சம்டைம்ஸ் அது வந்து அவங்க அப்படி பண்ணிக்க மாட்டாங்க, ரொம்ப ஹர்ட் ஆகி அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சம் எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஏன் இப்படி பண்றாங்க, நம்மள ஒரு ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலியா இருக்கோம், இவங்க நம்ம அப்படி பேசுறாங்க, இது எப்படி நம்மளால டேக்கிள் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க எப்படி அதை டேக்கிள் பண்றது? ஓகே, தேங்க்யூ சார். நான் ஓகே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாபிக்ல. சேல் ஸ்பீக்கிங் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தரை பத்தி மத்தவங்க சொல்றதா காதுக்கு வருது, அதான் கொஸ்டின். அது எப்படி எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களை எடுத்துக்கலாம், கேள்வி கேட்டாலும் உங்களை பத்தி சில காசிப் என்ன ஆகுதுதான் போயிட்டு இருக்கு, அது உங்களுக்கு வரும்போது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், புது சிருஷ்டிகளாக நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வரும்போது நமக்கு செல்ஃப்னு ஒண்ணு இருக்கும். எப்ப நம்ம ஹர்ட் ஆகும் அதை பார்க்கணும். நான் ஹர்ட் ஆகுறேன், என்னை வந்து மதிக்கல, என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க, என்னை கூப்பிடல, என்ன என்ன அப்படிங்கிற எக்ஸாம்பிள். ஹர்ட்டிங்ல டீப்பா போனீங்கன்னா அந்த டீப் மீனிங் என்ன அப்படின்னு தான் இருக்கும். நான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஸோ முதல் விஷயம், இந்த அழைப்புக்குள்ள வரும்போதே நம்முடைய ஆண்டவர் அழைக்கும் போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வருது. ஸோ அனுதினமும் நம்ம என்ன ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா, நான் ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது விஷயம், நமக்கு ரோல் மாடல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையா ஊழியம் பண்ணார். அவரே என்ன சொன்னாங்கன்னா, பிசாசுகளின் தலைவன் மதுபான பிரியன் அப்படிங்கும் போது, ஒருவேளை அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஹர்ட் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவனால தொடர்ந்து அந்த ஊழியத்தை என்ன பண்ணிட முடியாதுன்னா அருமையா தேவப்பிரியமா இருக்க முடியாது. அப்ப என்ன பார்த்தாங்கன்னா, நம்ம ரீசெண்டா கூட ஒரு சண்டே மண்ணால படிச்ச கோட்டிங் ஞாபகம், இதெல்லாம் அவர் எதிர்பார்த்தான். லாஸ்ட் சண்டே வந்த மண்ணால இந்த அவமானங்கள், அவதூறுகள், நம்மளை பத்தினான தீமையான காரியங்கள் நம்ம நன்மை செய்யும் போது வருங்கிற எதிர்பார்ப்போடுதான் அந்த ஊழியத்துல இருந்தா. சோ இப்ப என்ன பண்ணலாம்னா, சிஸ்டர் யாருக்காவது வந்துருக்கு அப்படின்னா நீங்க செட் பண்ணிக்கங்க. நம்மளை பத்தி எல்லாரும் என்னதான் பேசுவாங்க, தீமை தான் பேசுவாங்க. நம்ம நன்மையான காரியம் செஞ்சாலும் இப்படிதான் இருக்கும். பட் நாம சத்துருக்களையும் சிநேகிக்கதான் இந்த சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கிறோம், வந்திருக்கிறோம். நாம நம்முடைய நல்ல குணங்களை காமிக்கலாம். ஒருவேளை தேவனுடைய கிருபையில அவர்கள் என்ன ஆகலாம்னா மனம் வரலாம்னு சொல்லிட்டு அந்த தன்னைத்தான் வெறுத்துல நம்ம டீப்பா என்ன பண்ணலாம்னா யோசிக்கலாம். மற்றபடி நம்ம பத்தி பேசுறவங்க, அவங்களுடைய சுபாவங்கள், அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஆலோசனை, அந்த காரியத்துக்குள்ள நம்ம தலையிட வேணாம். அது நமக்கு அந்நிய காரியமா இருக்கும். என்னுடைய தாழ்மையான ஓகே. என்னுடைய அன்பு சகோதரர் நிதின் சொன்ன அதே பதில் தான். ரசல் ரொம்ப அழகா ஒரு சப்ஜெக்ட்ல ஈவில் ஸ்பீக்கிங் டாபிக்ல கொடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எக்லிஷியாவுக்கு வரும்போது, மற்ற வார நாட்கள் கூடிக்கு வரும்போது, ஃபர்ஸ்ட் நீங்க எக்லிஷியாக்குள்ள என்டர் ஆகும்போது நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, நம்ம எல்லாரும் மாம்சத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. we are all in still in flesh. ஃபிளஷ்ல இருக்கவங்க எப்படிதான் நம்ம நடந்துக்குவாங்கன்னா, எல்லாருமே ரொம்ப மெச்சூரிட்டியா நம்ம நடந்துக்குவாங்க. நம்ம எதிர்பார்க்கறது நம்முடைய தப்பு. ஸோ கண்டிப்பா மாம்சத்தில் இருக்கவங்க இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம ஈவில் ஸ்பீக்கிங் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அவங்க என்ன ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணினாலும் பரவாயில்ல, அது என் காதுக்கு வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பிக்ஸ் பண்ணிட்டு எக்லிஷியாக்குள்ள போனோம்னா, ஒருவேளை நம்ம யாராவது ஒருத்தர் செய்யாத விஷயத்த செஞ்சோம்னு சொல்லி பேசுறது நம்ம காதுக்கு வந்தா கூட கண்டிப்பா அந்த விஷயம் ஜெயிக்காது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு கொடுக்கும்போது என்ன சொல்லி தான் கொடுத்திருக்காருன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், தன்னைத்தான் விரும்பணும். சோ என்ன பண்ணுங்க, ஹர்ட் அப்படின்னு வார்த்தைகள், ஹர்ட் அப்படிங்கிற வார்த்தைய உங்க லைஃப்ல இருந்து எடுத்துங்க. நமக்கு ஹர்ட் கிடையாது, எல்லார்கிட்டையும் அவமானப்படுறதுக்கு, அசிங்கப்படுறதுக்கு நம்ம வந்திருக்கோம். அதனால ஹர்ட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம லைஃப்ல இருக்கவே கூடாது அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆசீர்வாதம் வச்சுக்கலாம். ஹர்ட் மாத்திக்கணும், ஆசீர்வாதம் வச்சுக்கலாமா? யாராவது நம்மளை பத்தி ஈவன் ஸ்பீக்கிங் பேசினா தேங்க்யூ அப்படின்னு கை மட்டும் கொடுத்து பாருங்க, சூப்பரா. அதான் பிரதர் சொல்றாரு. சோ இந்த நம்ம பத்தி தவறா பேசுற விஷயத்துல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பலகீனத்தை தப்பு பண்ணி இருப்போம்.
அதை இப்படி பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்றத என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஒரு புது சிரிச்சு அதையும் நமக்கு நன்மையா எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தவறி இருக்கிறோம், நம்ம கிட்ட குறை இருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் புரிஞ்சுக்கலாம், அதை சரி பண்ணுவதற்கான முயற்சியை எடுக்கலாம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம், நம்ம பண்ணியே இருக்க மாட்டோம், அதை பத்தி நம்மளை பத்தி என்ன பண்ணுவோம், தப்பு தப்பா சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் ஆக்சுவலி ஒரு புது சிருஷ்டி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, வசனம் நம்ம மத்திய 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். சோ இந்த தீமையான மொழிகள் அப்படின்றது தீமையா பேசப்படுறோம் அப்படின்னா நம்மளை பத்தி நம்ம செய்யாத விஷயம் அப்படின்னா நம்ம பாக்கியவானா இருக்கிறதுனாலதான் அந்த ஒரு காரியம் நமக்கு விரோதமா பேசப்படுது. கண்டிப்பா பேசுவாங்கன்னு தான் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார். பலவித தீமையான மொழிகள் உங்கள் பேர் பொய்யா, அதாவது உண்மையா சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பொய்யா சொல்ற விஷயங்கள் நடக்குது அப்படின்னா உண்மையாலுமே அந்த சூழ்நிலையை ஏத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். சரி, நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மாம்சம் என்ன பண்ணுவோம், நிறைய விதத்துல போராடும். ஆனா தேவன் கிட்டையும் கிறிஸ்து கிட்டையும் அமைதியா ஒப்பு கொடுத்துட்டு பின்னாடி அது 1 மாசமோ இல்ல 1 வருஷமோ கழிச்சு நம்ம யாருன்றது தேவன் என்ன பண்ணுவார்னா அவங்க முன்னாடி வெளிப்படுத்துவார். சோ அதுக்கு வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் பண்ணலாம் அப்படின்றது தாழ்மையான கருத்து. ரொம்ப 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 ஒரு அருமையான பாயிண்ட். கட்டாயம் இதுக்கு ஒரு கைதட்டல் கொடுத்தாகணும். பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக இருக்கும், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. நம்மளுடைய காலிங்கே இதுதான். சோ தட் நாம இப்படி ஒரு விஷயம் நம்மளை குறித்து தவறா பேசும்பொழுது அதை பொறுமையா சகிச்சோம்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். அப்படின்னா நம்மளுடைய சுயத்தை தூக்கி கடைசியில ஓரத்துல வச்சிருக்குன்னா ஆகுமா? ஓகே, தேங்க்யூ. சோ எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் வந்துருச்சு, கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. இவ்வளவுதான் நம்மளால இப்ப கேட்க முடியும். இருந்தாலும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நமக்கு டைம் இருக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு. சோ இந்த 10 நிமிஷத்துக்குள்ள கொஸ்டின்ஸ் கேட்பதற்கு ஒரு சான்ஸ் நீங்க எல்லாம் கைதட்டி உற்சாகப்படுத்தினீங்கன்னா ஆடியன்ஸ் கேட்கலாம். தேங்க்யூ. சோ ஆடியன்ஸ் யாராவது யார் கேட்கறீங்களோ உங்களுக்கு மைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரே ஒரு கொஸ்டின் பாக்கி இருக்கு, அது உங்களுக்கு யாருங்கிறத நான் இந்த கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். கிறிஸ்துக்குள்ளாக அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நான் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். என்னன்னா, இப்போ தேவன் ஒரு பிளான் கொடுத்திருக்காரு இல்லைங்களா, டிவைன் பிளான் கொடுத்திருக்காரு இல்லைங்களா. ஆபகுக்குல 2:3 சொன்ன டிவைன் பிளான். நம்ம இப்ப நேற்று நடந்த அந்த ப்ரோக்ராம்ல கூட டிவைன் பிளான் எல்லாரும் வரைஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கும் போது சிலர்லாம் சில விஷயங்கள் அப்படியே ரவுண்டா போட்டாரு. அது புஷ்பராஜ் பிரதர் கூட தமாசா சொன்னாரு, எல்லாம் சிரிச்சோம், சந்தோஷம் தான். ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லைங்களா. பைபிள்ல வேறு சபைக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த ரசல் பிரதர் போட்டு வச்சிருக்கிற அந்த பிளான் தான். அந்த பிளான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை அந்த பிளான் ஒட்டுமொத்த பைபிளோடைய தொகுப்பு தான் அந்த படம். அதை வரைஞ்சு எல்லா வீட்லயும் வச்சிருக்கோம், எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கோம், எல்லா இடத்துலயும் வச்சிருக்கோம். இப்ப அந்த பிளான்ல இருக்கிறத நம்ம இப்ப வரைஞ்சு கொடுங்க, அதுல நம்ம எங்க இருக்கோம்னு கண்டுபிடிச்சா மாத்திரம் தான் நம்மளோட லைஃப்ல அது பாசிபிளா நம்ம போக முடியும். அப்படிங்கிற அந்த பிளானை இப்ப நம்ம ஏன் வருஷம் வருஷம் இப்படி ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டா அந்த பிளானை நம்ம வரைய சொன்னா கூட இன்னைக்கு எல்லாராலையுமே வரைஞ்சு கொடுக்க முடியும். என்ன செய்தி தான் வரைஞ்சு கொடுக்க முடியல, அதுல இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம சத்தியத்துல பின்தங்கி தானே இருக்கிறோம். அப்ப வாலிபர்களா இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பிளான் தெரிஞ்சிருக்கணும். அந்த பிளான் செய்யறதுக்காக தானே தேவன் யாருக்குமே கிடைக்காத அந்த வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்காரு. அப்படின்னா இந்த பிளான் நம்ம மைண்ட்ல நல்லா பிக்ஸ் ஆகணும். அதுல என்ன கேட்டாலுமே சொல்லணும், ஏனா என்ன, பீனா என்ன, டீனா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது லெட்டர்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அசல் பதில் போட்டிருக்காரு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த உலகத்தோட பிளானே அதுக்குள்ளதான் இருக்கு. இப்ப இந்த பிளான் நம்மளுடைய வாலிபர்களுக்கு நம்ம எல்லாருமே கத்துக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கலாம், அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். கண்டிப்பா. அது ஒரே ஒரு கொஸ்டின், வாலிபர்களாகி நாம் எல்லாரும் சொன்னதுக்கு மிக மிக வாழ்த்துக்கள், நன்றிகள். தீபன் சிஸ்டர், உங்களுடைய கேள்வி நான் முழுசா உங்களுடைய கேள்வி நம்ம பண்ணிட்டோம். ஒரு பாயிண்ட் நான் ஹம்பிளா ஷேர் பண்ண விரும்புறேன்.
இந்த கேள்வியில உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட்டா ராங்கா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிவைன் பிளான் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இனிஷியேட்டிவா பிரதர்ஸ் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவைன் பிளான் அந்த இடத்துல வரைய தெரியாததுனால என்ன அர்த்தம் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா, டிவைன் பிளான் இருக்கக்கூடிய ட்ரூத் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ் அப்படின்ற ஒட்டுமொத்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை தான் ஒட்டுமொத்த பேசிக் சப்ஜெக்ட்ஸை நாம என்ன பண்றோம், கேட்டிருக்கோம். கேட்ட அந்த விஷயங்களை உள்வாங்கி இங்க இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் தேவனுக்கு என்று முழு மனசோட தங்களுடைய அர்ப்பணிப்பை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம எல்லாருமே சத்தியத்தில் பின் தங்கி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வரையறதை வச்சுக்கிட்டு நாம யோசிக்கிறது என்பது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அனைத்து சகோதர உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கை இல்லைன்னு வைங்க, கை இல்லை, அப்ப கையில அப்படின்னக்கூடிய பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரால் வரையவே முடியாது. சோ அப்படி இருக்கும்போது அவரால் வந்து சத்தியத்தினுடைய புரிந்து கொள்ளுதல் ராங் தெரியல அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்படி கிடையாது. சோ அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வாலிப சகோதர சகோதரிகள் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுதே ரொம்ப கிளியரா அதுவும் உற்சாகமா கடந்த 2 நாட்களாக பார்க்கும்போது என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரூத்ல ஃபயரா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், அவ்வளவு விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவைன் பிளான் இது வந்து NA அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீதிமான் ஆக்கப்படுறதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கை வாழ்ந்தாலே என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் முக்கியமான பாயிண்டே தவிர்த்து அறிவு சார்ந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வச்சு இப்படி நம்ம திங்க் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய. நன்றி சகோதரர். ஆக்சுவலா நீங்க கேட்ட நோக்கமும் புரிஞ்சு பதில் சொன்ன பதிலும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஷயம் ஒண்ணும் கிடையாது. திடீர்னு சொல்லி வரைய சொல்லி வரப்ப நம்ம தடுமாற்றங்கள் வரது உண்மை. அந்த தடுமாற்றங்கள்னால நமக்கு தெரியாதுங்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு வரைகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஸ்கில் கிடையாது, நமக்கு அந்த பழக்கங்கள் கிடையாது. ஸோ அதனால கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கோம். ஆனா எல்லாருமே ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா, அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஒருவேளை அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து பண்ண சொல்லியிருந்தா கண்டிப்பா எல்லாருமே பண்ணிருப்பாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, ஆக்சுவலா உள்ள போய் பார்த்துட்டு இருக்கிறப்ப வரைகிறப்ப ஒருத்தர் யாரும் ஞாபகம் இல்லை வரைஞ்சிட்டு இருந்தாரு. அவர் வரதை பார்த்து சரி கொடுப்பேன் நான் வரேன்னு சொல்லிட்டு நான் வரைய ஆரம்பிச்சேன். வரல, தடுமாற்றம் வருது. ஏன்னா அந்த இடத்துல டக்குன்னு வரையும் அப்படின்னு சொல்லும்போது கையில எழுதக்கூடிய பழக்கமும் வரையக்கூடிய பழக்கமும் உடனே டக்குன்னு வரல. இதுக்காக நம்ம பிளான் தெரியாது அப்படின்னு யாருமே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, தெரியும். பட் சகோதரி சொல்ற விஷயம்னா எல்லாருமே வந்து வரைந்து பழகி கொள்றதும் நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறது நம்ம நல்ல பாயிண்ட்ல நம்ம எடுத்துக்கலாம். சகோதரருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ லாஸ்ட் சான்ஸ், ஒரே ஒரு கொஸ்டின், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. 5 நிமிஷத்துக்குள்ள பதில் சொல்ல முடியாத கொஸ்டின் கேட்க முடியாத அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கரங்களை உயர்த்தும் போது நானே சூஸ் பண்றேன் யாருன்னு சொல்லிட்டு. நம்முடைய அன்பு சகோதரி பின்னாடி அவங்க பேரு தெரியல எனக்கு, சகோதரி கைத்தட்டல்களை கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கோபத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு மேற்கொள்றது. சிந்தையில வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிந்தையில தான் நம்மளுக்கு மேற்கொள்றது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பிரதர்ஸோ சிஸ்டர் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, நல்லதான் பேசிட்டு இருக்காங்க. பட் வந்து நம்ம அப்படி போகும்போது டக்கு நம்ம காலை கேட்டு நம்மளும் போய் கலந்து அவங்க கூட பேசுறோம், சஜஷன் கொடுக்குறோம். அது வந்து அந்நிய காரியத்துல வந்து நம்ம தலையிடுறதா? அதான் சொல்லுங்க. 3 கொஸ்டின் இருக்கீங்க. கோபம் ஏன் வருது, எப்படி வருது, எப்படி தடுக்கிறது. 2வது கொஸ்டின் சிந்தையிலிருந்து நம்ம எப்படி அதை மேற்கொள்றது, சிந்தையிலிருந்து கோபத்தை எப்படி மேற்கொள்வது. 3வது கொஸ்டின் யாராவது 2 பேர் போய் பேசிட்டு உள்ள போய் பேசுறது அந்நிய கருத்தில் தலையிடுவதா என்பதை பற்றி நம்முடைய அன்பு சகோதரர் நிதின் அவர்கள் பால் பண்ணி பேசுறீங்களா? ஓகே, ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஓகே, கோபத்துல 2 இருக்கு. ஒண்ணு நீதியானது, இன்னொன்னு அநீதியானது. அதுல எந்த கோபம் வருதுங்கிறத முதல்ல நம்ம நிதானிச்சுட்டு, அநீதியான கோபம் தான் அதிகமா நமக்கு வர்றதுக்கு என்ன இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய இருதயம் வேத வசனத்துல எவ்வளவு தூரம் பழகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கோபத்தை என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் பண்ணணும். கோபம் வருது. நீங்க கேட்ட 2வது கொஸ்டின் என்னன்னா எண்ணங்கள்ல கோபம் வருதுன்னு கேட்டீங்க, கரெக்டுங்களா? இப்ப எண்ணத்துல ஒருவேளை கோபம் வருதுன்றத பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருக்க. சோ ஒருவேளை நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அதை அடுத்தவங்களா என்ன ஆகக்கூடாதுன்னா கன்வெர்ட் பண்ணக்கூடாது. இது நான் வேற உதாரணம் சொல்றேன். கோபத்துக்கு பதிலாக வேற ஒரு ராங்கான ஒரு சிந்தனை.
இப்ப நம்மளால நம்மளுடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ண முடியாது. எண்ணங்களை என்ன பண்ண முடியாது. ரோட்ல நடந்து போறோம், பல சிந்தனைகள் நம்முடைய மைண்ட்ல என்ன ஆகும்னா கிராஸ் ஆகும். பட் ஒரு சில சிந்தனைகளை மட்டும் அப்படியே கேப்சர் பண்ணி வச்சு அதை நெக்ஸ்ட் லெவல்ல என்ன பண்ணுவோம்னா உருமாத்துவோம். தவறான விஷயங்கள், கோபம் கூட அப்படிதான். ஒருவேளை வருது அப்படின்னா ரியலைஸ் பண்ணணும் நம்ம கோபப்படுறோம்னு. நெக்ஸ்ட் மூமெண்ட் அதுல இருந்து என்ன ஆகணும்னா நம்ம விடுபடணும். விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே குணம் என்னன்னா ஹம்பிளா ஒரு சாந்த குணத்தை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்ப மைண்ட்ல இருக்கு, அடுத்த ஆக்ஷன்ல வரும் கோபம். ஆக்ஷன்ல வர்றதுக்கு இடைப்பட்ட சில தருணத்தை நம்ம என்ன பண்ணணும்னா மைண்ட்லயே கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. வேத வசனங்கள் படிச்சிருக்கிறோம். நம்ம நியூ கிரியேஷனுங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா தேவன் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம செல்ஃபா எடுத்துக்கணும். ஸோ இதை குறிச்சு மேபி பிரதர்ஸ் வேற பாயிண்ட் சொல்லுவாங்க. லாஸ்ட் பாயிண்ட் தான், 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, நம்ம கிராஸ் ஆகணும். ஒருவேளை அவங்களுடைய ஃபேமிலி விஷயமோ இல்ல எக்லிஷா இருக்கிற சூழ்நிலையோ பேசும்போது நம்ம போய் நிக்கிறது அந்நிய காரியமா அப்படின்னா நம்ம டிஸ்கஷனா இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு காமனா பக்தி விருத்திக்கு எதுவான காரியமா தான் ஓகே. இல்ல 2 பேர் அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலையோ இல்ல எக்லிஷால ஒருவேளை 2 சகோதரர்கள் எல்டர்ஸ் 2 பேர் பேசுறாங்க, நம்ம கிராஸ் ஆகிறோம் அப்படின்னா கட்டாயமாக நம்ம அந்த இடத்துல நம்முடைய தலையை என்ன பண்ணக்கூடாதுன்னா நுழைக்க கூடாது. காரணம் என்னன்னா அந்த இடத்துல நம்ம தலையை நுழைக்கிறதுனால நமக்கு தான் பாடு ஜாஸ்தி வரும். இன்னொன்னு, இந்த பாடத்திலேயே சகோதரர் எழுதியிருப்பாரு ரீபிரின்ஸ்ல, எக்ஸாம்பிளுக்கு 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இஷ்யூ அப்படின்னா அவங்களாம் வந்து நம்ம கிட்ட பிரதர் எங்க ஃபேமிலியில இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு, இதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்கன்னு கேட்கிற வரைக்கும் நம்ம சத்தம் போடாம அமைதியா நம்மளுடைய வேலை என்ன பண்ணணும்னா பார்ப்போம். ஒருவேளை நான் வாலண்டியரா உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன், நான் உங்களை என்ன பண்றேன்னா ரெடி பண்றேன்னு சொல்லி இன்கேஸ் உள்ள போறோம் அப்படின்னா அது ஒரு ஆவிக்குரிய பெருமைக்கு அடையாளமா இருக்கிறதா சொல்றாங்க. மேபி ஏதாவது பாயிண்ட் ஈடுபட்டு இருக்கிறத சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க. யாக்கோபு அதாவது கைதட்டு கொடுத்துங்க. யாக்கோபு 9 அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரவாய், பேசுகிறதுக்கு பொறுமையாகும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவுள் என்று சொல்லுங்க. சோ நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுல ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னா கேட்கறதுல தான் இருக்கணும். பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும். கோபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு தாமதம். சோ நீங்க ப்ரிஃபரன்ஸை மாத்துங்க. நீங்க அதிகமா கேட்க பிரியப்படுங்க, சரிங்களா? பேசுறத பொறுமையா பேசுங்க. கோபப்படுறதுன்றதுமே ஒரு நீதியான கோபமா இருந்தா அது சரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆவியின் கனிகள் அப்படின்னு பார்க்கும்போது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை அப்படின்ற ஒரு காரியத்தை வளர்த்து கொள்வதற்கு ஜெபம் பண்ணுங்க, சரிங்களா? தேவனுடைய அந்த ஒரு கைடன்ஸ்க்காக. ஸோ அப்போ அந்த கோபம் என்ன ஆயிரும்னா தெரிஞ்சிடும். ரெண்டாவது, உடனே ரியாக்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வெர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்கிறது. நீங்கள் கோபப்படுகிறதுனால அது தேவனின் நீதி அங்கு நடப்பிக்க மாட்டாது என்று கூட அதை நம்ம பார்க்கிறோம். எனவே நீங்க உடனே ரியாக்ஷன் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. உணர்ச்சி பெருக்கல அப்படியே கொந்தளிச்சு கொப்பளிச்சு அதெல்லாம் வேணாம். அது வந்து ஆவியின் கனிகள், தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுவதற்குரிய ஒரு முன்மாதிரி அல்ல. அதனால கோபப்படுறது அந்த காரியத்துக்கு பதிலாக கேட்கறதுக்கு நீங்க தீவிரமாகணும். ஓகே. சோ இப்ப லாஸ்ட் சான்ஸ் இல்ல கைத்தூக்க சொல்றேன். லாஸ்ட் சான்ஸ் மட்டும் தான் சொன்னேன். இப்ப கைத்தட்டல் கொடுக்குறீங்க, நானே செலக்ட் பண்ற இந்த டீம் மட்டும் அதுல இருந்து ஒருத்தருக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன். லாஸ்ட் போய் எல்லாரும் கை தட்டும் போது கை தட்டாமல் தான் கையை மட்டும் தூக்கி அன்பு சகோதரி ஹேனா. இப்ப நீங்க மிச்சவங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கொஸ்டின் ஒண்ணு பேப்பர் எழுதுங்க. அதாவது டீ பிரேக் போட்டதுக்கு அப்புறம் வாங்க, இவங்க இருப்பாங்க, நானும் இருப்பேன், வந்து உங்க கேள்வியில கேளுங்க. பிரதர், இப்போ யூத்ஸா இருக்கக்கூடிய இங்க நிறைய பேருக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். என்னதுன்னா, நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில நிறைய பெயின்ஃபுல்லான சூழ்நிலைகளுக்குள்ள தேவன் நம்மள கூட்டிட்டு போலாம். நிறைய கடினமான அனுபவங்கள் நம்மளுக்கு வரலாம். அதுக்கான காரணங்கள் வந்து 2 விஷயமா தான் இருக்கும். ஒண்ணு வந்து நம்மளுடைய ப்ராக்ரஸ்க்காக, நம்மளோட முன்னேற்றத்துக்காக
அதிகமா கிறிஸ்துவனுடைய சாயலை நம்ம அட்டோன்றதுக்காக தேவன் நம்மளுக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்னொன்னு வந்து நம்ம நிறைய விழுவோம், நிறைய தவறுகள் பண்ணுவோம், நிறைய விழுவோம். அது உணர்த்துறதுக்காக இம்மீடியட்டா நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதுவுமே தேவன் நன்மைக்காக தான் அனுமதிக்கிறாரு. இருந்தாலுமே ரியலைஸ் பண்ணணும்ன்ற ஒரு பாயிண்ட்காக தேவன் நம்மளுக்கு தரலாம். ஆனா நம்ம எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, அந்த ரியலைசேஷன்ன்ற ஒரு பாயிண்டே சில நேரத்துல வராம அது ரொம்ப அசால்ட்டா ஆமா தேவன் இதை அனுமதிச்சிருக்கிறார், தேவனோட இஷ்டம் தான் இது அப்படின்னு எடுத்துட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரியலைசேஷன்ன்ற ஒரு பாயிண்டே வராது யூத்ஸா இருக்கக்கூடிய நம்மளுக்கு. சோ அது எப்படி அது எப்படி அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து நம்மளோட ஐடென்டிஃபை பண்றது? ஓகே பிரதர்ஸ், யாராவது இருக்கு கொஸ்டின்? அதாவது எப்படி கேக்குறாங்கன்னா, எதை எடுத்தாலும் தேவனுடைய சித்தம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா, அல்லது ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் கொடுக்கறது நம்ம உணர்ந்து கொள்றதுக்காக அப்படின்னு பர்டிகுலரா கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இதுதான் கேள்வியா சிஸ்டர்? அதுவும் இல்லையா? நான் புரிஞ்ச வரைக்கும் இன்னொரு கொஸ்டின் மட்டும் ஷார்ட்டா சொல்லுங்க. ஷார்ட்டா கேளுங்க. அதாவது நம்மளுடைய லைஃப்ல வரக்கூடிய பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ நம்ம சில நேரத்துல நம்ம நிறைய ப்ராக்ரஸ் ஆகணும்ன்றதுக்காக அந்த நல்ல இன்டென்ஷனுக்காக தேவன் கொடுக்கலாம். சில நேரத்துல நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தேவன் கொடுக்கலாம். நம்ம சில நேரத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரியலைஸ் பண்ணாம அந்த இடத்துல ரியலைசேஷன்ன்ற ஒரு விஷயமே வராது, ரிப்பெண்டன்ஸ்ன்ற ஒரு விஷயமே வராது. நார்மலா அதை எடுத்துட்டு போயிடுவோம். சோ அதுக்கான டிஃபரன்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது. அதாவது என்னன்னா, சோதனை வரும், அது எப்படிங்கிறத எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்களா சிஸ்டர்? ரைட். யாக்கோபுல தெளிவா வசனம் இருக்கு, சோதிக்கப்படுகிற எவனும் என்ன பண்றது இல்ல, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். இது கம்ப்ளீட்டா ஒருத்தர்னால புது சிஷியனால எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்னா, அவருக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவி அந்த மனசாட்சியில என்ன பண்ணோம்னா உணர்த்தும், இது என்னாலதான் வந்த மிஸ்டேக்கு இல்ல, இது தேவன் என்ன அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போறாரு அப்படிங்கறது அந்த கைடன்ஸ் கண்டிப்பா வரும். அடிஷனல் பாயிண்ட் சிஸ்டர் கேட்கறத நாம புரிஞ்சுக்கும் பொழுது அதை நாம எப்படி டிசர்ன் பண்றது அப்படின்றது கேட்கறீங்க. சோ அதை நாம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அதிகமான சத்திய அறிவு வரணும். அந்த சத்திய அறிவோட கூட நம்மளுடைய கீழ்ப்படிதல் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கணும். அது கீழ்படியதான் தேவனுடைய ஸ்பிரிட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும். அது கிடைக்கும் பொழுதுதான் சகோதரர் சொன்ன பிரகாரம் நாம நம்முடைய மனசாட்சியில கிளியரா டிசிஷன் எடுக்க முடியும். ஆனா சத்திய அறிவே இல்லாம அந்த சூழலை என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது. இல்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனதாடம். ஒரு சூழல் வருது அப்படின்னு சொல்லும்போது நாம நியாயமான அப்ரைசல் பண்ணணும். அப்ரைசல் தான் வருஷத்தினுடைய முடிவுல ப்ரமோஷனுக்காக நீ எப்படி ஒர்க் பண்றது ஒரு அப்ரைசல் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நாமளே நிதானிக்கணும். நாம என்ன செய்யறோம், இந்த ஒரு விஷயத்துல ஹானஸ்டா யோசிக்கிறோமா, ஹானஸ்டா நம்மள நிதானிக்கிறோமா அப்படின்னு நாம யோசிக்கும் பொழுதுதான், நம்மள ரொம்ப டீப் ஸ்கேன் பண்ணும் போதுதான் நமக்கு நல்லாவே தெரியும். பவுல் கூட சொல்லும் போது நாமளே தெளிவா நிதானிச்சிட்டோம்னா நாம என்ன பண்ண மாட்டோம், நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். சோ அப்ப கிளியரா நாமளே சோதித்தறியணும். அந்த சோதித்தறியறதுல நல்லா தெளிவா நியாயமா சோதித்தறியணும். தப்புப்பா அப்படின்றத ஒத்துக்கொள்ளணும். நமக்கு நாமே ஜஸ்டிஃபை கொடுக்கறதுக்கு நம்முடைய மாம்சம் நிறைய தூண்டும். அதுல ஃபிளஷ்ல நம்ம கொலை பண்ணி நம்ம அதிகமா நாம பண்றதுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரூத் நாலேஜ் அவசியம். அந்த ட்ரூத் நாலேஜோட கூட எக்ஸ்ட்ரீம் கீழ்ப்படுதல் அவசியம். அப்படி ஒரு லைஃப் வாழும்போது தேவன் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கும்போது சகோதரர் சொன்ன மாதிரி அந்த உணர்வுல கிளியரா. ஓகே, பட் ரெண்டுலயுமே ஜெயிக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த செஷன் இதோட நமக்கு நிறைவு பெறுகிறது. ரொம்ப அருமையான கேள்விகள்லாம் வந்திருக்கு. அதே சமயத்தில் இன்னும் கேள்விகள் இருக்குது, நீங்க ஏதாவது பேப்பர்ல கூட எழுதி கொடுக்கலாம், தப்பில்லை. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா கேட்கறதுனால நீங்க கேளுங்க, கட்டாயம் அதுக்குரிய பதில்கள் கொடுக்கப்படும். இப்போ நம்ம ஒதுக்கப்பட்ட நேரம் இதோட முடிஞ்ச காரணத்தினால நம்ம அடுத்த ப்ரோக்ராம்குள்ள கடந்து செல்ல இருக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்த சகோதரர்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்? நன்றி.